ஹாய் கைஸ், நான் இந்த மாதிரி வந்து ஸ்கேம் ஆனோன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஆப்பில் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ கால் பண்ணாங்க. அந்த கால் அட்டன் பண்ணி இன்டர்வியூ செல்ஃப் இன்ட்ரோ அது இது நிறைய கேட்டாங்க. அதெல்லாம் பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஜாபை பற்றி இவங்க சொன்னாங்க. ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, ஹெச்ஆர்னாங்க. கேட்டால் நல்லா பல மாதிரி பேசுனாங்க. அவங்க பேசுனதெல்லாம் கேட்டப்ப வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சரி, நல்ல வேலைக்கு போகிறோம், சேலரி 25,000, வாழ்க்கையில் நம்ம முன்னேறிடலாம் அப்படின்லாம் நினச்சேன். அப்புறமேல வந்து எப்போ பெங்களூர் வரோம், அது பெங்களூர் பற்றி அந்த பெங்களூரில் எங்கே எல்லாத்தையும் சொன்னாங்க, அட்ரஸ்லாம் அனுப்புனாங்க. அப்புறம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. உடனே இந்த மாதிரி நாங்கள் வரோம், 4ஆம் தேதி 4ஆம் தேதி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 4 நாங்கள் வரோம்னு சொன்னோம். உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜூலை 3 நைட்டு வந்து நாங்கள் இங்கே ட்ரெயின் ஏறணும். எங்கன்னா ஜூலை 3 ஈவினிங் வந்து சேலம் டு பெங்களூர் ட்ரெயின் ஏறணும். அங்கே ட்ரெயின் ஏறி அங்கே போனதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு அவங்க கிட்ட ரூம் தர முடியுமான்னு கேட்டோம். தர முடியாதுனாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வெளியே தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். மறுநாள் காலைல திரும்ப அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு அவங்க சொன்ன அந்த பஸ்ஸில் பிடிச்சி ஏறி அவங்க சொன்ன அந்த தசரஹளி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணோம். அவங்க கால் பண்ணால் கேப் அனுப்புகிறேன், அனுப்புகிறேன். கடைசியில் பார்த்தா அங்கே வந்தது என்னமோ ஆட்டோ தான். சரி, ஆட்டோ தானே, சரி பரவாயில்ல. அப்பயும் எங்களுக்கு அந்த லைட்டாக டவுட் இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து இது ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த டவுட் வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தோன்றிருந்தா நாங்கள் வந்து ஸ்கேம் ஆகிருக்கவே மாட்டோம். தோணுச்சு. இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்பிக்கை வைப்போம், இவ்வளோ நம்பிக்கை வச்சிட்டோம், இதையும் நம்புவோம், நம்ம கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பொம்பளை வந்தாங்க. அந்த பொம்பளை யாருன்னா இவங்க தான் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்தது எனக்கு லைட்டாக ஸ்கேம் ஆக போகிறோம்னு தோணுச்சு. அதனால் அப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து போனோம். போனதுக்கப்புறம் அவங்க பேசினதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இது வந்து ஸ்கேம் ஆகிற மாதிரி தோணுச்சு. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி காசு கேட்குறாங்கடா, என்னடா பண்ணலான்னு கேட்டேன். அவன் இருந்துட்டு வேணாடா காசு கட்டாதடானா. அவன் சொன்னோடனே நானும், ஏன்னா நம்மளால வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டாக யோசிக்க முடியாது. அதனால் அவன்கிட்ட கேட்டேன். அவன் இருந்துட்டு வேணாண்டான்னு சொன்னான். அதனால் நான் கட்டல. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு இவன் தீபக், அவனையும் வந்து அவனும் கட்டல. நாங்கள் 2 பேரும் கட்டாமல் தப்பிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் கூட்டு போன 3 பலியாடுங்க வந்து காசு கட்டிடுச்சு. அதனால தான் அதுக்கப்புறம் நான் போட்டிருப்பேன், இந்த மாதிரி வந்து 3 பேர் வராங்க மேம், நாங்கள் 2 பேர் வரல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் பண்ணி நிறைய இடத்துக்கு அலைய விட்டுருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து ஆனால் அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட ஃபோன் அடிச்சு என்ன திட்டினாங்க. இந்த மாதிரி வந்து இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்டா, இங்கே இது எதுவுமே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு வந்து வெறியாகி அவங்க கிட்ட போட்டிருந்தேன், மேம் தேங்க்ஸ் மேம், நீங்கள் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நன்றி அப்படி இப்படின்னு நான் நிறைய மெசேஜ் போட்டிருந்தேன். நீங்கள் பண்ணது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் மேம் அப்படின்னு போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கால் பண்ண எடுக்கவே இல்லை. இதை பற்றி